இவர் நல்லவர். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட். அவன் தான் சார் ரவுடி. அவனை பண்ணுங்க சார். ரவுடி என்ன பண்றியா? என்ன சேத்துக்கு? டேய், உன் சாவு என் கையிலடா. உன்னை எரிக்கிறதா பதக்கிறதா நான் டிசைட் பண்றேன். கங்கையாக்கும் நீ டிசைட் பண்ணுக்கோ. நாளை என்னைக்கோ போடா. தப்பிக்க முடியாதுடா. கடை என் மேல கை வச்சுக்கிட்டே இல்லையா? சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சிட்டிக்குள்ள ரோடிசம் பண்ணா போட்டுதல சொல்லி ஆர்டர் வந்திருக்கேன். எனக்கு காக்கி சட்டை போட்டு அழகு பாத்தீங்க. உங்களை நான் பணமா பார்க்க முடியுமானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பிரின்சிபல் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? வெளியே போனவனே இறக்கி விட்டுறேன். ஜிபே இருனே. ஏரியா உள்ள கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாக்கி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவோம். என்ன என்னடா போண்டாவை நெத்தியில வச்சிருக்கிற? என்ன முழிக்கிற? நீ எல்லாம் பகல்ல பதுங்கிறன்னு தான் நைட்ல வந்திருக்கிற. என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற? வண்டி டியூவைன் முடியலையே. பைக் எங்க? வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நாக்கு இழுத்துற போது. மகமாயி இவரை மன்னிச்சிடு தாயே. மகமாயி ஏண்டா என்ன மன்னிக்கணும்? வண்டி எங்கடா? வண்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே. இந்த போண்டாவுக்கு பிறந்தவன கோயிலுக்கு ஆடு மாடு கோழியை நேர்ந்து விட்டு நான் பார்த்திருக்கிறேன். இப்படி டியூவுக்கு வாங்கின பைக்கை நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம். சாமி குத்தம் கைய கால இழுத்துரும். விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கு. இதெல்லாம் சரி. இது என்னடா ஊஞ்சலு? ஊஞ்சல்னே தொட்டில். குழந்தை இல்லாதவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இத வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துடும். இங்க கட்டினா அங்கே எப்படா பிறக்கும்? இன்டர்நேஷனல் இன்ஜினியர்லாம் டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரசமரமாக்கிட்டீங்களடா. ஆமா, இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது? என்னென்ன இப்படி கட்டி போட்டீங்க? கோயிலுக்கு தான மெட்டீரியல், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியில போய் வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் என்ன பண்ணுது? நைட்ல பூசாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு. சாமியே பல்லக்குல போகுதான், பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா. ஆத்தா, என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சுகப்பிரசவமா நடந்துருச்சுன்னா இவர்கிட்டே ஒரு வண்டியை வாங்கி உனக்கு நேர்ந்து விட்டுறா. ஆத்தா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? பிரசவமா? சுகப்பிரசவத்தை எவனையும் காணா. பைக்கை சீஸ் பண்ணிடுவோம். என்னடா இன்னும் நீ தூங்காம இருக்க? தூக்கம் வரலண்ணே. ஏன்? சத்யா தம்பி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு பயப்படுறியா? கவலைப்படாத, அவன் இனிமே உன் வழிக்கு வர மாட்டான். சரிண்ணே. ஆமா, யாரா அந்த பொண்ணு? காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி உன் கண்ணத்துல கிஸ் பண்ணவ? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். ஓ, ஃப்ரெண்ட். ஓகே, குட் நைட். குட் நைட். விஜய், விஜய், என்னம்மா? உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன், போய் பாருப்பா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா சொன்னாங்க நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க கலாட்டா பண்றானுங்க சார். அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன் சார், அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அந்த பொறுக்கி பசங்களை கொஞ்சம் தட்டி கேட்டீங்கன்னா யாருப்பா அவங்க? அவனுங்க அடங்கிடுவானுங்க. யோ எந்திரியா. விஜய், வெளிய போ. என்ன வெளிய போயா. டேய், வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? வா நீ. நீ கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. வெளிய போயா. சார், அது வந்து யோ என்ன பொறுக்கி ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய அடியால் வேலைக்கு கூப்பிடுவேன்? சார், நீங்க என்ன ஏதோ தப்பா நினைச்சு. இன்னொரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை இருக்கா? வெளிய போ. அப்பா வாங்கப்பா, போயிடலாம். போயிடு. என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர்ப்பா, நீ இப்படி பேசிருக்க கூடாது. உதவின்னு கேட்டு வந்தா என்ன வேணா பண்ணலாமா? ஆனா அவன் அடிதடி கூப்பிடாமா? நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? சரி, அதுக்காக இப்படியா பேசுறது? சரி சரி, வா சாப்பிட போலாம். வா. இல்லம்மா, நான் சாப்பிடுற மூட்ல இல்ல, நான் வெளில கிளம்புறேன். அட கடவுளே, வாங்கின 2 லிட்டர் பாலும் அப்படியே விளங்கு வேடா. வந்த கஸ்டமர் வெட்டியால காசு தரா போறாம்ல. இந்த கடைக்கு நாங்க தான் ரெகுலர் கஸ்டமர். பொத்திக்கிட்டு டீயை போடுறா. மச்சான்,
என்னடா அனிதா அவங்க அப்பனோட வராடா. எங்கடா? அப்பா என்னம்மா அந்த பொறுக்கி பசங்க இருக்காங்கப்பா, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, வாங்க போயிடலாம். வாடா மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். இந்த விளங்காத பேரும் அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து போறானுல, அங்க என்ன நடக்க போகுது தெரியலையே. வணக்கம் மாமா, வணக்கம் மாமா. மாமா கிறுக்கு மரம் சுத்தணுமா? வணக்கம் மாமா. என் பொண்ணு காலேஜுக்கு போக டைம் ஆகுது, கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? காலேஜுக்கு போகணுமாண்டா? எங்க கூட சினிமாக்கு தான் வரணும். வாச்சலாம். வந்துட்டோம்ல பட்டுக்கொண்ட சிங்கம், இவனோட சோரி முடிக்கிறதுக்கு. ஏங்க போறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவங்க போட்டோம், நீங்க போங்க. ஏய் மச்சான், தெரியாம சொல்றடா. இப்போமா அவங்க ஏதோ சொல்றாங்க, நீங்க போங்க. போன் சொல்றல, போடா. என்னடா போஸ் குடுக்குற? பொட்டலாம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா. அப்பா செங்கலாம் பரதநாட்டியம்லாம் ஆடுது. தொடர்ந்து போயிருவோம், பயந்து போய் கால விழாம பாரு. ஏரியா பக்கமே இனிமேல் வர மாட்டோம். விட்டு தெய்வமே. ஆமா தெய்வமே, இந்த அடிக்கு எங்க உடம்பு தாங்காது. உத்த தெய்வமே, வாங்கடா போலாம். போயிட்டு வரேன்டா. அப்பா உங்க தொல்லை இதோட ஒளிஞ்சதுல. தம்பி அடியா, இது சும்மா இடி மாதிரி விழுந்தது. இனி இந்த ஏரியா பக்கமே வர மாட்டானுவா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க, நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்ல அம்மா இருந்தனால தான் நான் உங்கள்ட்ட அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். அது எப்படி என்கிட்ட வந்து கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வேதா சொன்னா சார். வேதாவா? எந்த வேதா? அது அவளே வந்துட்டா. இந்த பொண்ணா? நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தோமே. ரொம்ப நன்றிமா. ஏய் அனிதா, இனிமே அவனுங்க பக்கமே வர மாட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே பை பை. ஹலோ, உங்களதா? என்னாச்சு? எதுவுமே பேசாம ஷாக் ஆகி நிக்கிறீங்க? இல்ல, மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதான் உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டி ரொக்கியை காப்பாத்தினப்போ நான் தான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. அது வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு சிக்னல்ல ஹெல்ப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்தீங்க. அதையும் நான் தான் பார்த்தேன். அதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க என்ன எப்போ எங்க பாத்தீங்க? இந்த இடத்துல தான் மணி சத்தம் கேட்டு முதல்ல உங்களை பார்த்தேன். அன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட பேசிடலான்னு வந்தேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டீங்க. ஆனா என் மனசுல செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க மணி சத்தம் கேட்டாலும் உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டேன், நிம்மதியாயிடுச்சு. ஆனா என் மனசுல இருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுது. என்னது? ஓம் நமோ பிராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமஸ்தே ஸ்வலம்போதராய ஏகதந்தாய விஜ்ஞ விநாசினே துசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமோ நமः மகாகணபதே நமः கற்பூர் நீராஞ்சனதிம் தரிசயாமி.